இந்த நல்ல காலங்களுக்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி இன்று காலை அவருடைய சமூகத்தில் வந்து அவரை துதிக்க நம்மை கொண்டு வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. கொடான கொடி நன்றி, கொடான கொடி நன்றி. துதிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே எமக்கு நன்றி, மாறாதவரே எமக்கு நன்றி, பெரிய தேவனே எமக்கு நன்றி, நன்றி. ஆங்காங்கே குடும்பங்களாக, பிள்ளைகளாக, ஊழியர்களாக, வாயுகளாக எல்லாரும் குடியிருக்கிறோமா? எல்லா நன்றிகளை செலுத்துவோம். குடியிருக்கிற அனைவரும், இணைந்திருக்கிற அனைவரும் அதிகாலை ஆன்லைன் ஜெபத்தில் நாம் இப்படி இணைந்து ஜெபிக்க தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்பு, தேவன் கொடுத்த கிருபைக்காக ஆமென். கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்து வழி நடத்தி கிருபையாக இன்று காலை நம்மை கூட வைத்திருக்கிறார். ஆமென். அவருடைய கிருபைக்காக நன்றிகளை செலுத்தி இந்த காலநிலை பாடல்களை பாடி கர்த்தருடைய வசனத்தை வாசித்து நேரம் ஜெபிக்க போகிறோம். அதிகாலை ஜெபம் ஒரு உடன்படிக்கை ஜெபம். இயேசு அதிகாலை எழுந்து பிதாவை சந்தித்தார். வேதத்தின் பக்தர்கள் அதிகாலையில தேவனை சந்தித்தார்கள். அதிகாலை மகிமையான ஒரு நேரம். அதிகாலையில் துதிக்க துதிக்க தடைகள் உடையும், சாபங்கள் மாறும், அந்தகாரங்கள் எல்லாம் நீங்கும், மகிமையான விடுதலை உண்டாகும். ஆமென். நல்ல காலங்களுக்காக நன்றிகளை செலுத்துவோமா? எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். இந்த காலங்களில் இயேசுவின் ரத்தம் ஜெயம், வல்லமுள்ள ரத்தம் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். நம்முடைய மகிமையுள்ள நாமத்திற்கு நன்றிகளை செலுத்துகிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம். ஒவ்வொரு இடங்களில் இந்த காணொலியினுடைய வல்லமை இறங்கட்டும், துதியின் வல்லமை இறங்கட்டும், ஜெபத்தின் வல்லமை இறங்கட்டும். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த காணொலியிலே நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஆமென். ஓ தேங்க்யூ. உம்மை பாடி துதித்து இந்த காணொலியிலே மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆமென். எந்த இயேசு கைவிட மாட்டார் என்று கர்த்தரை பாடி இந்த காணொலியிலே நாம் ஆராதிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆச்சரியமான தேவன், எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். சொல்லி பாடுவோமா? எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார், எந்த இயேசு கைவிட மாட்டார். அவருடைய ஆராதிப்போம். கைவிடாதவரை பாடுவே
அல்லகை நான் எதிர்த்து வைக்கிறேன், நான் நிறைய துதிப்பேன். Thank you, Lord. வல்லவர் நல்லவர் தீருடன் உள்ளவர் என்றே பாடுவே, நல்லவர் நல்லவர் பாடுவே. நல்ல கால்வழிக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி துதிகளை ஏறெடுத்து ஆமென். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், அவர் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் ஆமென். கொடான கொடி நன்றிகளை நாம் அவருக்கு செலுத்தி ஒரு வசனத்தை வாசித்து தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஏசாயா புத்தகம் 62 3வது வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாயிருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய கரம், the hand of the Lord. தேவனுடைய கரத்தில் நாம் அலங்காரமான கிரீடம், ராஜ முடி. ஆமென், ஹல்லேலூயா. We are the crown of glory in the hand of the Lord. தேவனுடைய கரத்துக்காக நன்றி செலுத்துவோமா? இத்தனை ஆண்டுகள், இத்தனை நாட்கள் நம்மை நடத்தின தேவ கரம், கர்த்தருடைய கரம், the hand of the Lord. வானத்தை பூமியை உருவாக்கின தேவ கரம், மண்ணினால் மனிதனை உருவாக்கின அந்த தேவ கரம், இன்றைக்கும் அந்த கரம் மனிதனுக்கு உதவி செய்து ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த கரம், அவரை நம்புகிற, அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய கரம் நீட்டப்படுகிறது. இந்த காணொளியிலே அந்த தேவ கரம் எப்படிப்பட்ட ஒரு கரம், அந்த தேவ கரம் எப்படிப்பட்ட மகிமையான கரம் என்று ஒரு 7 காரியங்களை சிந்திக்க போகிறோம். 1, அந்த தேவ கரம், the sevenfold actions of God's hand. தேவனுடைய கரத்தின் 7 விதமான செயல்கள் நம்முடைய வாழ்வில். 1, அவருடைய கரத்தை நீட்டுவார். ஏசாயா 31:3. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார். நமக்கு விரோதமாக அந்த காலங்கள் வரும்பொழுது, தீமைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது தேவன் தம்முடைய கரத்தை நீட்டுவார். ஆமென். அவருடைய கரத்தை நீட்டுவார், நம்மை பாதுகாப்பார். அவருடைய நீட்டப்பட்ட கரம் நமக்கு நேராக வரும், நம்மை பாதுகாப்பதற்காக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை முறை போராட்டங்கள் வந்து நம்மை அழிக்க நினைத்தது, வியாதிகள், பிரச்சனைகள், எதிரிகள், பகைஞர்கள் வந்தார்கள். தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அக்கினி சூளையிலே வந்து தூக்கி நிறுத்தினாரே அந்த தேவ கரம், தானியேலை சிங்க கவியில் வந்து தூக்கினாரே அதே தேவ கரம், கர்த்தருடைய கரம் நமக்கு நீட்டப்படுகிறது. 2வது, அரசாளும் கரம். ஐசாயா 40:10. ஏசாயா 40:10. அவர் தமது உயர்த்தினால் அரசாழ்வார். தேவனுடைய பிள்ளைகள் வாழ்வில் கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்றால் தேவன் நம்மை ஆளுகை செய்வார். பிசாசோ, வியாதியோ, போராட்டமோ எதுவுமே நம்மளை ஆண்டு கொள்ள முடியாது. அதை நம்ம ரூட் பண்ணி அடித்து விட முடியாது. தேவனுடைய கரம் ஒரு மனிதனோடு, ஒரு குடும்பத்தோடு, ஒரு ஊழியத்தோடு, ஊழியக்காரனோடு இருந்தால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது அவங்களை ஓவர் கம் பண்ணாது. ஏனென்றால் தேவன் அரசாழ்வார். ஆமென், ஹல்லேலூயா. Oh, God will rule through his hand. தேவனுடைய கரம் ரூலர்ஷிப், அரசாளும் கரமாக இருக்கிறது. எல்லா கரங்களை குறித்து நம்முடைய நீட்டப்பட்ட கரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்கள் குடும்பத்தை அரசாளுகிறது, எங்கள் பிள்ளைகளை ஆண்டு கொள்வதாக, எங்கள் சபை ஊழியங்களை நீர் அரசாளுகிறதற்காக நன்றி. 3வது, ஆண்டுடைய கரம் நம்மை ஹோல்ட், பற்றி பிடித்துக் கொள்கிறது. He holds our hands. Isaiah 42:7, Isaiah 45:11. இந்த 2 வசனங்களிலே உன் கையை பிடித்து, I hold your hand என்று சொல்லுகிறார். உன் கையை பிடித்து. ஆமென். எத்தனை பேர் இந்த கரலை நன்றி சொல்ல முடியுமா? தேவனுடைய கரம், நீட்டப்படுகிற கரம், அரசாளுகிற கரம், நம்முடைய கரத்தை பிடித்து, ஒரு தாய் தன் குழந்தையை கரம் பிடித்து நடத்துவது போல, தகப்பன் தன் பிள்ளையை கைபிடித்து நடத்துவது போல தேவன் நம்மை நடத்துகிறார். ஆமென். அதுதான் ஆண்டுடைய கரம். அதான் சொல்ற, நீ தேவனுடைய கரத்துல அலங்காரமான கிரீடம். அவருடைய கரம் மட்டும் நம்முடைய வாழ்வில் இருந்துவிட்டால் அவ்வளவுதான், மகிமைதான். எந்த போராட்டங்கள் வந்தால் அது நம்மை
அழிக்க முடியாது. எந்த காரியங்கள் வந்தால் நம்ம அழித்து விடாது. நான்காவது, அஸ்திபாரப்படுத்தும் கரம். The hand of the Lord establishes. Isaiah 48:13, ஏசாயா 48:13 அவருடைய கரம் நம்மை அஸ்திவாரப்படுத்தும். ஆண்டுடைய கரம் ஒரு குடும்பத்தோடு இருந்தால் அந்த குடும்பம் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும், அந்த வீடு எஸ்டாப்ளிஷ் ஆகிடும், அந்த பிள்ளைகள் உறுதிப்படுத்தப்படுவார்கள். ஆமென். The hand of the Lord is establishing hand. இந்த காலையில் தேவன் சொல்லுகிறார், என் கரம் உங்கள் குடும்பத்தை நிலை நிறுத்தும், உங்கள் குடும்பத்தை அஸ்திவாரப்படுத்தும், உங்கள் சபை அஸ்திவாரப்படுத்தும். நாம் இருக்கிற இடத்துல இவர்கள் எங்க இருக்க போறார்கள், ஓடி விடுவார்கள், இவர்கள் இந்த பட்டணத்துல இருக்க மாட்டாங்க, நிலை நிற்க மாட்டாங்க, இந்த குடும்பம் எங்க நிலை நிற்க போகிறது என்று சொல்வார்கள். ஆனால் தேவனமை நிலை நிறுத்துவார். ஆண்டுகளாய் யுகாயுகமாய் தலைமுறையாக தேவனமை நிலை நிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் வேதத்தில் உள்ள அநேக காரியங்கள் எவிடன்ஸாக அப்படி இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு அரராத் மலையிலே பேழை அப்படி இருக்கிறது, சீனாய் மலை இருக்கிறது, இயேசு கிறிஸ்து இருந்த கல்லறை இருக்கிறது, எல்லாமே இருக்குது. அதுபோல நிலை நிறுத்தி விடுவார், தேவன் அஸ்திவாரப்படுத்துவார். ஐந்தாவது, He covers us with His hand. Isaiah 51:16, ஏசாயா 51:16, என் கரத்தின் நிழலினால் உங்களை மறைக்கிறேன் என்று சொல்கிறார். தேவனுடைய கரத்தின் நிழல் நம்மை மறைக்கிறது. அததான் சங்கீத 91:1 வாசிக்கிறோம் அல்லவா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மை மூடுகிறது. அவருடைய கரத்தின் நிழலில் நம்மை மறைத்து, கோழி தன் குஞ்சுகளை மூடி பாதுகாப்பது போல, ஒரு தாய் தன் குழந்தையை தீமைகளுக்கு மறைத்து பாதுகாப்பது போல தேவனுடைய குடும்பத்தை மறைக்கிறார். வேலையை மறைத்து, சத்துருவுக்கு மறைத்து, வியாதிக்கு மறைத்து, இதையும் நான் நம்ப வேண்டும். இதற்காக தேவனை துதிக்க வேண்டும். எப்பொழுதுமே நெகட்டிவா பேசி, வியாதி வந்து என்னை அழைத்து விட்டது, போராட்டம் வந்து என்னை அழைத்து விட்டது என்று சொல்லி அப்படி சொல்லி நடந்த நன்மைகளையும் சொல்லாமல் இருக்கக்கூடாது. நாம் சொல்ல வேண்டும், தேவனை பாதுகாக்கிறார், தேவனை அஸ்திவாரப்படுத்துவார். சொல்லும் அந்த காலங்களிலே, ஆண்டவரே உங்களுடைய நீட்டப்பட்ட கருத்துக்காக நன்றி, எங்களை அரசாளுகிற நம்முடைய கருத்திற்காக நன்றி, எங்களை பிடித்து தூக்கி நிறுத்துகிற நம்முடைய கரம், அஸ்திவாரப்படுத்துகிற நம்முடைய கரம், பிரச்சனைகள் வரும்பொழுது எங்களை மூடுகிறீரே, தீமைக்கு எங்களை விலக்கி பாதுகாக்கிறீர், அந்த மூடுகிற நம்முடைய கருத்திற்காக நன்றி. இப்படி நல்ல தேவனை மகிமைப்படுத்தி, you must recognize the work of the Lord. என்னுடைய கருத்தின் கிரியைகளை நாம் பாதுகாத்து அறிந்து கொள்ள வேண்டும். யோனாவை தூக்கி அன்றைக்கு கடல்ல போட்ட உடனே அந்த ஃபிஷ், இந்த மீன் அவரை விழுங்கி விட்டது. அவருக்கு எப்படி தெரிந்ததுன்னு தெரியல. மீன் முழங்கிச்சு, உள்ளே இருந்து இதுல சத்தம் போடுற, அது எவ்வளவு ஆழத்தில் போனதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய காரம் மீனுக்கு கட்டளை எடுக்கிறார், என் மகனை சாப்பிடாதுன்னு சொல்லியிருப்பார். அப்படி தேவன் நம்மை பாதுகாக்கிறார். புரிந்தவர்கள் கரண்டை வைத்து காணொலியில் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தலாமா? தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கை சுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுற காணொலியை மூடுகிற கரம், நம்மை அஸ்திவாரப்படுத்துகிற தேவ கரம், நம்மை தூக்கி சுமக்கிற தேவ கரம், அரசாளுகிற தேவ கரம், நம்மை நீட்டுகிற கரம். ஆறாவதாக யோபு பக்தன் சொல்லுகிறார். யோபு 19:21, the hand that touches us, என் கரம் உன்னை தொடுகிறது. ஹல்லேலூயா. யோபை கரம் தொட்டது. ஆமென். ஒரு தாய் தன் குழந்தையை தொடும்போது எப்படி இருக்குல்ல, அந்த குழந்தைக்கு சந்தோஷம். அன்பானவர்களை நம்மை தொடும்பொழுது, கரம் நம்மை அணைக்கும் போது எப்படி இருக்கும்? தேவ கரம் நம்மை தொடுகிறது. வேதனை நேரத்தில் முதுகில நம்மை தட்டி நம்மை ஆறுதல் படுத்தி, நம்மை தேவன் தொடுகிறார். God touches us. பேதுருவின் மாமி அன்றைக்கு ஜுரமாக இருந்தபோது இயேசு தொட்டார், சுகம். இயேசு தொட்டார். தேவனுடைய கரம் தொடுகிற கரம். இந்த காலை கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது, குடும்பத்தை தொடுகிறது, பிள்ளைகளை தொடுகிறது, சுகமளிக்கும் கரம். அற்புதம் நடக்கிறது. In Jesus name. உங்களுடைய வேலை தொழில்களை கர்த்தருடைய கரம் தொடுவதாக சொல்லுங்க. தேவனுடைய கரத்துக்காக நன்றி. எங்களை மூடுகிற கரம், எங்களை வழி நடத்துகிற கரம், பாதுகாக்கிற கரம், எங்களை இஸ்திவாரப்படுத்துகிற இந்த கரத்திற்காக ஸ்தோத்திரம். ஏழாவதாக நாம் பார்க்கின்றோம், தேவனுடைய கரம் நம்மை தாங்குகிறதாம். ஐசாயா 41:10,
ஏசாயா 41:10, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். I will uphold you with my righteous hand. Hallelujah. தேவனுடைய கரம் நம்மை தாங்குகிறது, தூக்கி சுமக்கிறது. ஒரு ஆட்டு மேய்ப்பன் தன் ஆடுகளை தூக்கி தோளில் சுமக்கிறான். ஒரு சின்ன குட்டியை ஆட்டு மேய்ப்பன் கைகளில் வைத்து சுமந்து கொண்டே போவான். முடிந்தார் கரங்களை வைத்து தேவனுடைய கரத்தை உணர்கிறோம். அந்த கண்ணுடைய the sevenfold actions of God's hand, நீட்டும் தேவ கரம், நீட்டப்படுகிற தேவ கரம், அரசாளுகிற தேவ கரம், நம்முடைய கரங்களை பற்றி கொண்டு நம்மை வழிநடத்துகிற தேவ கரம், அவருடைய கரம் நம்மை அஸ்திவாரப்படுத்துகிறது. எஸ்டாப்ளிஷிங் ஹேண்ட், தேவ கரம் நம்மை மூடுகிறது, குடும்பத்தை மூடுகிறது, பிள்ளைகளை மூடி பாதுகாக்கிறது. அடுத்தது தேவனுடைய கரம் நம்மை தொடுகிறது, தேவனுடைய கரம் நம்மை தாங்குகிறது. நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். இந்த கரத்தில் தான் ஆணி அடித்தார்கள். சிலுவையிலே அவருடைய கரங்களில் ஆணி அடிக்கப்பட்டது. இன்னைக்கு ஆணி அடிக்கப்பட்ட அவருடைய கரங்கள், அந்த விழாவில் கொத்தப்பட்ட அந்த ஆணி கடாவப்பட்ட கரங்களை இந்த காணொளியை நோக்கி பார்ப்போம். நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். இன்றைக்கும் இயேசுவின் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு அவருடைய கரம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை குடும்பங்கள் என்றைக்கோ அழிந்து போயிருக்கும். ஆண்டுடைய கிருபையினாலே தேவன் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தேவ கரத்துக்காக நன்றிகளை செலுத்துவோம். அந்த காணொளியிலே எல்லா இடங்களில் இணைந்து கரங்களை வைத்து கரங்களை அசைத்து தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி, எங்களை தாங்குகிறவனுடைய கரத்திற்காக நன்றி. எங்களை மூடுகிறவனுடைய கரம், பாதுகாக்கிற கரம், அஸ்திவாரப்படுத்துகிற கரம், we thank you for the wonderful hand. அதைத்தான் ஏசாயா 62:3, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், ராஜ முடியுமாய் இருப்பாய். அவனுடைய கரம் மட்டும் நம்முடைய வாழ்வில் இருந்த ஒரு மகிமைதான். தேவனுடைய கரம் நம்மோடு இருந்தால் அவ்வளவுதான், பாதுகாப்பு தான், கிருபைதான், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு நம்மை பாதுகாக்கிறது. அந்த மகிமையின் கருத்துக்காக நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இதுவரை உடைய கருத்தினால் எங்களை தாங்கினீர், எங்கள் குடும்பத்தை நடத்தினீர், எங்கள் பிள்ளைகளை நடத்தினீர், எங்கள் வேலை தொழில் எங்களோடு கூட இருந்தீர். உடைய கரம் எங்களை வழி நடத்தினது, தாங்கினது, பாதுகாத்தது. எங்கள் பிள்ளைகள் போனால் வேலைக்கு போகும்போது, வரும்போது, பள்ளிக்கூடம் போகும்போது, கல்லூரி போகும்போது, நாங்கள் காரியங்களை செய்யும் போது உடைய கரம் தான் எங்களை பாதுகாத்திருக்கிறது. தீமைக்கு பாதுகாத்த அந்த தேவ கரம், அந்த வல்லமுள்ள கருத்துக்காக நன்றி என்று இந்த காலையிலே நன்றிகளை செலுத்துவோம். இப்பொழுதும் தேவன் இந்த காலை சொல்லுகிறார், என் கரம் இன்னும் உங்களை தாங்கும், இன்னும் உங்களை வழிநடத்தும், என் கரம் உங்கள் குடும்பத்தை அஸ்திவாரப்படுத்தும், என் கரமே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. God's hand, wonderful hand, mighty hand, marvelous hand, தேவ கரம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வில் தேவ கரம், மனிதனுடைய கரம் சில நேரம் உதவி செய்ய முடியும், உதவி செய்ய முடியாமல் போயிடும். நாம் நம்பி இருக்கிற கரங்கள் உதவி செய்ய முடியாமல் போயிடும். அல்லது நாம் நம்பி இருக்கிற அன்பின் கரங்கள் என்று சொல்ற கரங்கள் கூட சில மனிதர்களுடைய கரங்கள் எதிராளிகளின் கரங்களாக, துரோகிகளின் கரங்களாக மாறிவிடும். ஆனால் தேவ கரம் மாறாது, தேவ கரம் நம்மை விட்டுவிடாது. ஆனால் நாம் தேவ கரத்தை நோக்கி கேட்போம், நம்முடைய கரத்தினால் என்னை மூடும், நம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், நம்முடைய கரம் எங்களை நடத்தட்டும் என்று கேட்டு தேவ கரத்தை பெற்றுக்கொள்வோம். கடவுளை பேசுறது கர்த்தருடைய கரம் நம்முடைய குடும்பத்தோடு இருக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரமாடுவோம். பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் இருக்கும்படி தேவனை துதிப்போமா? ஸ்தோத்திரம். நம்முடைய கரம் எங்களோடு, பிள்ளைகளோடு, என்னுடைய வேலை தொழில் குடும்பத்தோடு, என்னுடைய ஊழியர்களில், என்னுடைய ஆலயத்தில், ஆராதனைகளில், ஊழியர்களோடு கூட கர்த்தருடைய ஊழியர்கள் வாழ்வில் தேவ கரம் வெளிப்படும். ஆமே. இன்று காலை கர்த்தருடைய கரம் வெளிப்படும் என்று சொல்லுகிறார். நம்முடைய மகிமையான வல்லமுள்ள கருத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனே, இன்று காலை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறீர். நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஒரு சில நிமிடங்களை வரை இந்த காணொளியை ஆராதிப்போம். இணைந்து நாம் எல்லாரும் நீரே என் கோட்டை, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே ராஜா, நீரே என்
உம்மை தேடுவேன் நாள்தோறும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே எனதெல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி தேவ கரம் இன்று காலை நம்முடைய குடும்பங்களை தொடுகிறது. பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் மூடுகிறது. தேவ கரம் நம்மை ஆசீர்வதிக்கிறது. அவருடைய வல்லமுள்ள கரம் நீட்டப்படுவதாக தொழில்களில் வியாபாரங்கள் வேலைகளிலே கர்த்தருடைய கரம் நம்மை வழி நடத்தும். கரங்களை வைத்து அவருடைய கருத்துக்காக நன்றிகளை செலுத்தி அவருடைய காரியங்களை குடும்பங்களை மூடட்டும், ஊழியங்களை மூடட்டும். எங்கள் பிள்ளைகளை வழி நடத்தட்டும். வல்லமுள்ள கருத்துக்காக இந்த காலவழியிலே நன்றி செலுத்துகிறோம். இத்தனை ஆண்டுகள் நடத்தினுடைய வல்லமுள்ள கருத்துக்காக ஸ்தோத்திரம். மகிமையான நம்முடைய கரம், வல்லமையான நம்முடைய கரம், ஆறுதலின் கரம், தேடுதலின் கரம், இதுவரை எங்கள் வழிநடத்துவதே எனக்கு நன்றி. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனே, எங்கள் பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்மிடத்தில் வருகிறோம். எங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் வழி நடத்தி பாதுகாத்து இதுவரைக்கும் கொண்டு வந்தீரே நன்றி. நீட்டப்பட்ட நம்முடைய கரம், அரசாளுகிற நம்முடைய கரம், தாங்குகிற கரம், அஸ்திவாரப்படுத்துகிற கரம், எங்களை மூடி பாதுகாக்கிற நம்முடைய கரத்துக்காக நன்றி. இதுவரை நம்முடைய கரம் எங்களை தாங்கினது. இன்னும் நம்முடைய காரியங்களை வழி நடத்தட்டும், பிள்ளைகளை வழி நடத்தட்டும், குடும்பங்களை வழி நடத்தட்டும், ஊழியர்களை ஆசீர்வதிக்கட்டும், ஊழியர்களை வழி நடத்தும். நம்முடைய கரத்தினால வழி நடத்தும். எல்லா தீமைகள் நம்முடைய கரம், அந்த காரங்கள் எல்லாம் உடைக்கிற நம்முடைய கரம், சத்துருக்களை நொறுக்குகிற நம்முடைய கரம், எல்லா தீமைகளை அழிக்கிற நம்முடைய கரம். உம்முடைய மகிமையுள்ள கருத்துக்காக அந்த கடவுளிலே நன்றிகளை செலுத்துகிறோம். Stretch forth your mighty hand upon your children. Bless them. உம்முடைய கரத்தினால் ஆசீர்வதி. இந்த நாட்கள் முழுவதும் இருக்கிற வேலைகள், காரியங்கள், போக்குவரத்தில் கூட இருக்கும். வியாபார தொழில்கள், காரியங்கள் எல்லாம் உடைய கிருபை கூட இருக்கட்டும். கை குழந்தைகள், கர்ப்பஸ்திரிகள், முதியவர்கள் எல்லாம் பலப்படுத்தும். வியாதி போராட்டங்களில் நம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்தும். தேவ காரம் இந்த காணொளியிலே நீட்டப்படட்டும். சொந்த போன குடும்பங்களை தூக்கி நிறுத்தும். வியாதி போராட்டங்களில் விடுதலை கட்டளையிடும். நம்முடைய கரம் நீட்டப்பட்டு கரம் தாங்குகிற நம்முடைய மகிமையுள்ள கருத்துக்காக நன்றி. நம்முடைய கருத்தினால் யாவரையும் இன்று இணைந்திருக்கிற பிள்ளைகள் யாவரை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.